ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கடாய் வச்சுக்குவோம். கடாய் வச்சு சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். காலையில் ஈஸியாக தோசைக்கு எப்படி சட்னி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகாய் 4 எடுத்துருக்கேன், காஞ்ச மிளகாய் ஒரு 3, அப்புறம் பூண்டு 4 பல், வெங்காயம் கொஞ்சம் நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கூட ஒரு துண்டளவு புளி சேர்த்து இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கோம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். சொல்லட்டுமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கார சட்னி ரெடி. தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், களிக்கு அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ஈஸியான சட்னி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.